அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகாலட்சுமி. நான் யார் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் டைரக்டர் விச் இஸ் நான் லைசன் ஆர்டர் ஃபார் த இன்டர்நேஷ்னல் லெவல் வந்து நம்ம கிட்ஸாக இருக்கட்டும், மிஸ்டர் மிஸ்ஸஸ் இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் கொண்டுட்டு போயிட்டு அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி நம்ம மலேசியா நாட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க. இதன் மூலயமா மலேசியாவுக்கு வந்த நம்மளோட டேலண்ட்ஸ்லாம் நிறைய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்லி நம்ம கூட்டிகிட்டு போன டேலண்ட்ஸ்லாம். ஸோ இவ்வேளையில பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவங்க தான் நம்ம சுஜித்ரா. ஸோ சுஜித்ரா பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் லிட்டில் டீம் கிளாம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி பிலிப்பினா நாட்டில் வந்து கலந்துருந்தாங்க. அங்கே நிறைய நாடு கலந்துருந்தாங்கங்க. சொல்லவே வேணாம், இந்தியா, நேபாள், கனடா, சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிட்டே போகலாம். இவ்வளோ நாட்டோட நம்ம சுஜித்ரா போய் கலந்து செகண்ட் ரன்னர் அப் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவங்களுக்கு வந்து நான் க்ரூமிங் பண்ணாத நாள் கிடையாது, கேட்வாக் சொல்லி கொடுக்காத நாள் கிடையாது. பட் அவங்க போய் கேட்வாக்லேயே அவங்க அவார்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறது எனக்கு நிறைய பேர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சுஜித்ராவை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. ஸோ இவங்களோட டேலண்ட்டை வந்து நம்மள மாரி ஒரு எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்குள்ள என்ன இருக்கு அதை வந்து அவங்களுக்கு நம்ம வெளியே கொண்டுட்டு வர முடியும். ஸோ இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் பிலிப்பின நாட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மலேசியாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இல்லைன்னா மலேசியா ஆதரவு இல்லாம இந்த மாதிரி நம்ம டேலண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டுட்டு வந்து எனக்கு தெரியல முடியுமான்னு. பட் நான் கீப் ஆன் இதை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், செய்வேன். நிறைய பிள்ளைங்களை உருவாக்குவேன், நிறைய திறமைசாலிகளும் நாங்கள் உருவாக்குவோம். சுஜித்ராவோட ஜெர்னி அருமையா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். சுஜித்ரா, உங்களை பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க போயிட்டு வந்தீங்களே, ஹவ் யூ ஃபீல்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் 7 நாள் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சு பாருங்க. ஸோ அவங்க குழந்தைங்க. ஸோ 7 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டி அவங்களுக்கு நடக்கும். எல்லா குழந்தைங்களாலும் முடியாது. இன்னொன்று, அவங்க அம்மா கூட போலங்க. அவங்க அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க அப்பா தான் கூட போயிருந்தாரு. அவங்க அப்பா சுஜி கூட இருந்தது இல்லை, சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க இல்லையா. ஸோ அந்த 7 நாள் வந்து அவங்க அப்பா அவங்க கூட இருந்தது வந்து அது ஒரு அருமையான தருணம் சொல்லலாம். ஏன்னா ஒரு பிள்ளையோட இருந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஜேர்னி ரொம்ப சந்தோஷமா சுஜி சொன்னாங்க. ஸோ ஹவ் யூ ஃபீல்? உங்க அப்பா உங்க கூட இருந்தப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஸோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுஜி. அங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஜேர்னிலாம்? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுஜித்ரா லோகேஸ்வரன். நான் 4ஆம் ஆண்டு மாணவி. என்னோட நேஷ்னல் டைரக்டர் வந்து மிஸ் மகா. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அம்மா அப்பாவுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பள்ளியில் வந்து எனக்கு ஒரு தலைமை ஆசிரியர் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அந்த வாய்ப்பு கிடைச்சியும் நான் போய் ஜெயிச்சு வந்திருக்கேன். என் தமிழுக்கு வணக்கம். ஓகேங்க. சுஜி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பேசுறது, என்ன பண்ற, ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க போயிட்டு அவங்க தேய்ச்சி செகண்ட் ரன்னர் அப் வருவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னா அவங்க போன கண்ட்ரியில வந்து நேபாள், கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா பல விதமான நாட்டோட போயிட்டு சுஜித்ரா போய் போட்டி போட்டுட்டு வந்திருக்கிறது மலேசியாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ரௌட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆஸ் அ நேஷனல் டைரக்டரா நான் வந்து சுஜித்ராவை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சாரி, கஷ்வினி சொன்னது யாரு பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் இயர் போனவங்க, கிராண்ட் வின்னர் சாம்பியன் அடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. கஷ்வினி வாங்க, உங்களையும் நம்ம உள்ளுக்கு கூப்பிட்டுருவோம். கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே, புரியுவாமா? ஓகே, இவங்க தான் கஷ்வினி. இவங்க கிராண்ட் வின்னர் லாஸ்ட் இயர். நம்மளோட சுஜித்ரா இந்த வருஷம் மிஸ் குளோபல் இன்டர்நேஷனல், அவங்க வந்து குளோபல் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல செகண்ட் ரன்னரா நம்ம கஷ்வினி லாஸ்ட் இயர் கிராண்ட் சாம்பியன். இப்படி வந்து இவங்க வெற்றியை மேலும் மேலும் கொண்டுட்டு வந்து மலேசியா நாட்டுக்கு கொடுக்கறது பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பெரிய வயசுலாம் இல்லைங்க, இவங்களுக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். இவங்க லாஸ்ட் இயர் போற அதே சின்ன வயசு. இந்த சின்ன வயசுலயே நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம புகுத்தணும்னா அவங்களோட சிந்தனை எங்கேயுமே செதறாது, கரெக்டான வழியில போவாங்க. அவங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் பெற்றோர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி நேஷனல் டைரக்டரா இருக்கட்டும், நாங்களாம் ஒரு லைசன்ஸ் ஹோல்டரா இருந்து நாங்க இவ்வளோ விஷயம் நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு பண்றதுக்கு வந்து எங்களுக்காக இல்லைங்க. அதாவது பிள்ளைங்க நல்லா வரணும், ஒரு சமுதாயம் நல்ல ஒரு இதை உருவாக்கணுன்றதுக்கான நோக்கம் தான். சுஜித்ரா போனவங்களும் சரி, கஷ்வினி போனதும் சரி, 7 நாள் அங்க தங்கி ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து அங்க பயிற்சியில இருக்கணுங்க. பாத்தீங்கன்னா முதல் நாள்லாம் வந்து அங்க இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் நடக்கும். ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும். சுஜித்ரா வந்து இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் ரொம்ப
பதட்டமா சூப்பரா பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம அங்க அனுப்புவோம். சாதாரணமா அங்க அனுப்புறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் அங்க தெரியணும் என்ன நடக்கும், என்ன பண்ணணும் அப்படின்னு. 2வது நாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலா நைட் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இன்டோர் இன்டர்வியூ இதெல்லாமே நிறைய இவங்க டேலண்ட் பெர்ஃபார்மர்ல வந்து டெக்கோண்டோ பண்ணாங்க. டெக்கோண்டோ வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து பண்ணணும். ஆக்சுவலி அது ஒரு கலை. நிறைய நம்ம பிள்ளைங்க நிறைய விஷயம் பண்ணணும். அந்த மாதிரி சுஜித்ரா அங்க போய் டெக்கோண்டோ பண்ணி டேலண்ட் பெர்ஃபார்மர்ல அசத்திட்டாங்க. இவங்க கேட் வாக்ல வந்து பெஸ்ட் அவார்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமை, அது பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ கஷ்வினியோ லாஸ்ட் இயர் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க மலேசியாவுக்கு கொண்டுட்டு வரணுன்றது என்னோட மிகுந்த ஆசை. இன்னும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மேலும் மேலும் நாங்க நிறைய விஷயம் நாங்க இவங்க இருவரும் பண்ணுவாங்க. இவங்களோட ஜெர்னி அருமையா இருக்க போது தயவு செஞ்சு நீங்களா சப்போர்ட் பண்ணணும், சரிங்களாங்க? அதே சமயம் நம்ம கூட வந்து யாரு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் டூரிசம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே சுஜித்ரா வந்து ஹானர் பண்ண வந்திருக்கோம். வாங்க மிஸ். அண்ட் சுஜித்ராக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சுஜித்ரா, கங்க்ராச்சுலேஷன். ஸோ மலேசியாக்காக ரீப்ரசென்ட் பண்ணி இந்த வயசுல போறது வந்து ரொம்ப பெரிய சாதனை. ஸோ அங்க வந்து நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அவங்கள வெல்கம் பண்ண தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஆல் த பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சுஜித்ரா. எஸ், என் தமிழ் வண்ணங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, வணக்கம். என் பேர் சாமுண்டீஸ்வரி. என் கணவர் திரு லோகேஸ்வரன். இதில் வந்து என் மகள் வந்து சுஜித்ரா லோகேஸ்வரன் மினி மிஸ் கிளாம் இன்டர்நேஷ்னல் பிலிப்பீனில் போயிட்டு மினி மிஸ் குளோபல் 2025 அவார்ட் வந்து வின் பண்ணிட்டு மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவங்கள வந்து இந்த ஜேர்னியில் கூட்டிகிட்டு போனது நானே. அதுவும் அவங்க வந்து இந்த ஜேர்னியில் 7 வயசுலேருந்து இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஒவ்வொரு அவார்ட் வாங்கினாங்க. ரீசனாக மலேசியாவில் நடந்த கிளாம் அவார்ட்லேயும் வந்து வின் பண்ணிட்டு இந்த தடவை அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது உலகளாவிய லெவலில் போயிட்டு அவங்க 3 பெஸ்ட் அவார்டும் மினி மிஸ் குளோபல் அவார்டும் வந்து வின் பண்ணிட்டு பெருமையோடு வந்திருக்காங்க. இது வந்து மலேசியாவுக்கு அவங்களால சேர்க்க முடிஞ்ச ஒரு பெருமையான விஷயம். இந்த ஜேர்னியில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கூட வந்து போகிறதா இருந்தது. ஆனால் நான் வந்து இப்போ கர்ப்பமாக இருக்கனால என்னோட ஹஸ்பண்ட் தான் அந்த 6 நாளும் அவங்க கூட வந்து போயிட்டு அந்த ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்கள வெற்றியோடு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அது வந்து அந்த ஜேர்னி பற்றி ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. வணக்கம். மனைவி சொல்கிற மாரி உண்மைதான். நான் தான் அந்த 7 நாள் வந்து என்னோட டாக்டர் கூட அங்கே இருந்தேன். நான் நார்மலாகவே நான் பார்க்க போனால் நான் வந்து வேலை செய்கிறதுனால நான் வந்து ரொம்ப குறைவே டாக்டருக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. மாதத்துக்கு ஒருத்தர் தான் சான்சஸ் கிடைக்கும். ஆனால் வந்து இந்த நேரத்தில் அந்த 7 டேஸில் வந்து நான் என்னோட டாக்டர் கூட வந்து அங்கே இருந்தது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு பெரிய விஷயம். அவங்க அப்போ தான் தெரிஞ்சிச்சு என் டாக்டருக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னென்ன தேவைப்படுது, என்ன சாப்பிடுது, எங்கே போகுது, எங்கே வருது, அதுக்கு என்னென்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது. ஒரு அம்மாவாக இருந்து அதுக்கு வந்து எல்லாமே செஞ்சு பார்க்குறதோட இப்போ ஒரு அப்பாவாக இருந்து செஞ்சு செய்யும் போது தான் தெரியுது அம்மாவோட கஷ்டம் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த 7 நாள் வந்து எனக்கு வந்து ஒரு 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 அப்பாவுக்கு கிடைச்ச ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அங்கே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிச்சு. அது முடிஞ்சிட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு என்னோட டாக்டரோட வெற்றிக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வேலையில் வந்து என்னோட மகளோட இந்த வெற்றி பயணத்தில் உறுதுணையாக இருந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அப்புறம் மகளுக்கு வந்து சிறு தொகை கொடுத்து உதவி பண்ண பெரிய உள்ளங்களுக்கும் இந்த வேலையில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு நாளில் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு, எவ்வளோ மாற்றங்கள் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்காது. எல்லாத்தையும் கலந்து தான் போயிட்டு என் மகள் வெற்றியோடு வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமாக உறுதுணையாக இருந்தது வந்து மிஸ் மகாலட்சுமி, நேஷனல் டைரக்டர் ஆஃப் மிஸ் கிளாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேலையில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் என் மகளோட வெற்றியை உலக மக்களால் காட்டுற என் தமிழ் வண்ணங்களுக்கு இந்த வேலையில் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஹாய், என் பேர் யுவராணி. இது என் டாக்டர் கஷ்வினி பிரகாஷ்.
ஓகே, லாஸ்ட் இயர் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட். அது இன்னைக்கு வந்து அதே மாதிரி நடக்குது. அது என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்து என் டாட்டர் வந்து சாம்பியன் மினி மிஸ் கிளாம் இன்டர்நேஷ்னல் அவங்களுக்கு வந்து இந்த டைட்டில் கொடுத்தாங்க. பிலிப்பீன்ல 7 நாள் ஜேர்னியில் வந்து நம்ம போட்டிக்கு போயிருந்தோம். ஸோ அதே தான் இங்கேயும் வந்துட்டு இந்த வருஷத்துலேயும் போயிட்டு வந்திருக்காங்க ஒரு குவீன். ஸோ இந்த வேலையில நம்ம வந்து சுசித்ரா அவங்களுக்கு வந்து நம்ம கங்க்ராட்ஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு போயிட்டு வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 10 வயசு ஒரு பெண்மணி சாதனை படைச்சிட்டு வந்திருக்காங்க மலேசியா நாட்டுக்கு. இந்த வேலையில் அவங்க நம்ம கங்க்ராட்ஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் இன்னும் நிறைய மாடல்ஸ், நிறைய பிள்ளைங்க வெளியில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஆர்வத்தில் இருக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அதை வந்துட்டு முன் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரணும். ஸோ இந்த வேலையில் நான் வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். கூட இருந்து எங்கள் கூட வந்து எங்கள் ஜேர்னியில் வந்துட்டு வந்தவங்களுக்கு, மெயினாக வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் என்னோட மாஸ்டர் கேப்ரியல் எஸ்எஸ்க்கு, அப்புறம் நேஷனல் டைரக்டர் மகாலட்சுமிக்கு, யஷ்வினியோட கோச் கேட்வாக் கோச் மிஸ் மாலா ஃபாரெவருக்கு, அப்புறம் என்னோட ஆல் த டீம்ஸ் மிஸ்டர் முரு and Akshara's mother, Elena's mother, அப்புறம் மற்ற all the parents who support my daughter. And same time சுசித்ரா மாதா கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஒரு காம்படிஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த வேலையில் அவங்களும் வந்து வந்து அவங்க டாக்டரை இந்த அளவுக்கு அனுப்பி ஒரு சாம்பியனாக ஆக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் இந்த வேலையில் வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். ஸோ நன்றி, நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.